இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமெரிக்காவின் வாஷிங்டனில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மற்றும் விருந்து என்பது இந்தியாவுக்கு ஏதேனும் பலன் தருமா? இதனால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்ற பல கேள்விகள் எல்லோருக்கும் எழுவது வழக்கம். எனவே ஒரு சாமானிய மக்களுக்கும் இந்த கேள்வி எழுகிற போது இது குறித்து விளக்கமாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய முன்னாள் செயலாளர் திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த இரண்டு தலைவர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது உலக அரங்கில் பேசப்படக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பல வகையில கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டு கண்ட்ரியோட ட்ரேடு. இப்ப அவங்க ட்ரம்பும் மோடியும் 5 வருஷத்துல 500 பில்லியனுக்கு கொண்டு போகணும் என்று ஒரு இது போட்டிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து இப்போ அமெரிக்காலேருந்து இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஹைடெக் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அதாவது ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளேன்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மற்ற பொருட்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இந்தியா இப்போ ஒரு குளோபல் பவர். பட் குளோபல் பவர்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் இடைஞ்செல்லாம் நிறைய இருக்கு. அதாவது ஏசியாவில் மாத்திரம், சவுத் ஏசியாவில் மட்டும் இல்லை, ஏசியா பெசிபிக்ல சைனா குறிப்பிட்ட இது மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட கொஞ்சம் நெருங்க பழக்கம் இருந்தால் இந்த சைனாக்கு ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி ஒன்று குவாடு மூலியமாகவும் போவோம், பைலேட்ரல் மூலியமாகவும் போவோம், மல்டிலேட்ரல் மூலியமாகவும் இது ஒரு வாய்ப்பு. நீங்க பேசும்போது சொன்னீங்க சைனாவை ஒரு மானிட்டர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா விருப்பப்பட்டால் சைனாவை நாங்கள் கண்காணிப்போம், இதனால இந்தியாவுக்கு எந்த ஆதகமும் வராமல் பார்த்துப்போம் அப்படிங்கிறாரு. அது சாத்தியமா? இல்ல, அது கண்டிப்பா அமெரிக்காவால தான் சைனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல்னா மிலிட்டரி கண்ட்ரோல்னு சொல்ல, அவங்களால தான் ட்ரேடு, செக்யூரிட்டி, பொலிட்டிக்கல், ஸ்ட்ராட்டஜிக் எல்லா விதத்திலும் ஒரே ஒரு கண்ட்ரி சைனாவை கட்டுப்படுத்தணும்னாக்கா அது அமெரிக்கா தான். அதனால இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்கா, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சைனாவோட, அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்னால சால்வ் பண்ண முடியும்னாக்கா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கிட்ட போயிட்டு நீ சைனாவை எதிர்த்து பண்ணுன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. உங்களுக்கு ஏதாவது தடை மாதிரி ஏதாவது வந்தாக்கா அது நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் என்ன சொல்றது பூஸ்ட் மாதிரி கொடுத்திருக்காரு அவர். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஏற்கனவே போதுமான அளவுக்கு ஏர்கிராஃப்ட், ஃபைட் பிளேன்ஸ் எல்லாமே இருக்கு. இதையும் தாண்டி அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய தேவை இருக்கு. நம்மளுக்கு இல்லைங்க, அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதாவது நம்மளுடைய ஃபைட்டர் ஸ்குவாட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவு அளவில் தான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஷோ டவுன் மாதிரி வந்தாக்கா அது சைனாவோடவாது, பாகிஸ்தானோடவாது. நம்மளுக்கு இருக்க இப்போ ஃபைட்டர் ஜெட்ஸ் கொஞ்சம் கம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்ஃபோர்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளே என்ன பண்றோம், இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமா நம்ம இது சோர்ஸ் பண்ண பார்க்கிறோம். மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸ். இதுல அமெரிக்காவுக்கு ஹைட் ரொம்ப வெரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேட்டஸ்ட் இப்ப F-35ன்றாங்க. அது மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதாவது ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, கை குலுக்கிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, நாங்க உதவ தயாருங்கிறாரு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ட்ரம்போட ஒரு செக், அவரோட ஒரு த்ரெட்டன் இல்ல வார்னிங்னு சொல்ற மாதிரி என்ன இருக்குன்னா, உலகத்திலேயே அமெரிக்காவினுடைய பொருட்களை விற்க முடியாத ஒரு நாடுனா அது இந்தியா தான். அதிகப்படியான வரியை விதிக்கிறாங்க, இதனால இந்தியாவினுடைய பொருட்களுக்கு நாங்களும் வரி விதிப்போம்னு அங்க ஒரு செக் வைக்கிறாரு. அவரு நம்மளுக்கு மாத்திரம் செக் வைக்கலங்க, உலகத்துல அத்தனை கண்ட்ரிஸுக்கும் செக் வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு,
இப்போ வந்து இப்போ இந்தியாவை விட்டுருங்க, இப்போ வேற ஒரு கண்ட்ரி எக்ஸ், நீ என்னுடைய குட்ஸுக்கு 10% டாக்ஸ் போட்டேன்னா, டேரிஃப் போட்டேன்னா, நான் 10% உன் குட்ஸுக்கு போடுவேன். அதாவது சமமா பண்ணுவேன். அதாவது இது வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நாங்க சும்மா உட்காந்து இருந்தோம், நீங்க பாட்டுக்கு வந்து வித்துட்டு போயிருந்தீங்க, எங்ககிட்ட இருந்து எதுவும் வாங்க மாட்டேன்றீங்க. இப்ப அது மாதிரி நடக்காது. அதாவது கம்ப்ளீட்டா சைனா மட்டும் கிடையாது, கனடாக்கு சொல்றாரு, மெக்சிகோக்கு சொல்றாரு, இந்தியாவுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரீஸுக்கும் கிளீனா சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு டாக்ஸ் போட்டீங்கன்னா, டேரிஃப் போட்டீங்கன்னா, நான் அதே டேரிஃப் உங்களுக்கும் போடுவேன். இப்ப அமெரிக்காவோட கூட்ஸுக்கு வந்து இங்க வந்து இவ்வளவு டாக்ஸ் போட வேண்டிய காரணம் என்ன சார்? அது நீங்க டாக்ஸ்ன்னு எடுத்து டேரிஃப்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அது கொஞ்சம் அவ்வளவு சுலபமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அமெரிக்காவுடைய கன்சம்ஷன் ரேட்டு ஜாஸ்தி. அதாவது அவங்க வந்து அமெரிக்கர்கள் விரும்புகிறார்கள்னு சொல்லலாம். அதாவது அவங்க வந்து லோ பிரைஸ் ஹை குவாலிட்டி குட்ஸ் விரும்புறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து சைனாவோடைய அவங்களுக்கு வந்து $300 பில்லியன் என்ன டெபிசிட் இருக்கு. இந்தியாவோட ஒரு $40 பில்லியன் டெபிசிட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அது வந்து கன்சம்ஷன் பேட்டர்ன். இப்ப அதை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அவங்களுடைய அதிகாரிகள் எடுத்து சொல்லுவார்கள். அதாவது இது ரொம்ப அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இதெல்லாம் அவர் சொல்லுவார் டேரிஃப்னு. நீங்க டேரிஃப் போட்டீங்கன்னா அவங்களும் அதே தான் சைனா பண்ண பாருங்க. இப்போ அதாவது ட்ரம்ப் 10% போட்டு, நீ 10%, நானும் 10% போடுறேன். அதெல்லாம் என்ன ஆகுது, என்னுடைய குட்ஸ் உன் ஊர்ல விலை ஜாஸ்தி ஆகும். அதே குவாலிட்டி பிரைஸ் உங்க மக்கள் நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதனால இது கன்சம்ஷன் பொறுத்து. அதாவது நான் சொல்றது ஒரே ஒரு உதாரணம். அது தவிர்த்து மெனி ஸ்ட்ரக்சரல் ரீசன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன காரணம்னு சொல்லி பார்க்கணும். எல்லாம் ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் இடையில வந்து ஒரு புரிந்துணர்வு வருமா? 2 நாடுகளும் சேர்ந்து சேட்டலைட் எல்லாம் வந்து லான்ச் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நசர்னு ஒரு சேட்டலைட் கூட பண்றதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது ரொம்ப நாளாவே இஸ்ரோக்கும் நாசாக்கும் தொடர்பு கொண்டு இருக்கு. அது வந்து நல்ல பாசிட்டிவ் டைரக்ஷன் தான். இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட போயிட்டு அவங்க சேட்டலைட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப அதே ரிவர்ஸ் ஆயிருக்கு. மற்ற டெவலப்ட் கண்ட்ரிஸ் கூட நம்ம கிட்ட வந்து நம்ம சேட்டலைட் லான்ச்சும் போது எங்களுதையும் லான்ச் பண்றீங்களா, அது மாதிரி அதே மாதிரி வந்து நிறைய மூணு மார்ஸ் எல்லா ரிசர்ச் எல்லா வாயேஜஸுக்கும் இந்தியா உடைய இஸ்ரோவும் அமெரிக்காவுடைய நாசாவும் கோஆபரேட் பண்ணிட்டு ரொம்ப பாசிட்டிவா எல்லாம். இது வந்து ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர்த்து இது வந்து குறையறதுக்கு எதுவும் வந்து வாய்ப்பே இல்லை. இதுல மும்பை குண்டுவெடிப்புல மிக முக்கியமான குற்றவாளி ராணாவை வந்து இந்தியா கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இது வந்து வரவேற்கத்தக்கதுன்னு பிரதமர் மோடி சொல்றாரு. இது ஏன் இவ்வளவு நாளா செயல்பாட்டுக்கு வரல? இது வந்து ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு பாலிசி எடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இத்தனை நாளா வந்து கோர்ட்ல இருந்தது. இப்பதான் ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது வந்து வெக்கேட் பண்ணிட்டான். யூஎஸ்ல சொல்றேன், யூஎஸ் சுப்ரீம் கோர்ட். அந்த கடைசியா ராணா அங்க போயிட்டு அப்பீல் பண்ணி பார்த்தாரு, அவங்க அதையும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. இப்ப அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ட்ரம்ப் இனிமேல் இவங்க வந்து ஈகல் மாதிரி வந்து போகக்கூடாது. அதனால சொல்லிட்டு அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை இனிமேல் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் என்ன இருக்கோ பார்த்து அவனை கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் இது அவர் சொல்லியிருக்காரு. அவர் இப்ப வரைக்கும் இருக்கிறது வந்து ப்ரொசீஜரல் லொஜிஸ்டிக்ஸ்னா அவர் எப்படி கூட்டு போறீங்க, அது மாதிரி இதெல்லாம் தான் இனிமேல் இந்த போக்கஸ். இங்க கொண்டு வரும்போது தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான அது இங்க வரும்போது அவர் அக்யூஸ்ட் தாங்க. இன்னும் நம்ம ஊர்லயும் அவங்க எல்லாம் ஒண்ணுதான். இது வரைக்கும் அக்யூஸ் தான். இதுக்கு மேல கோர்ட்ல போயிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க அவருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அதிபரா வந்திருக்கிறாரு.
ஒரு இரு நாட்டு உறவுகள்ல ஒரு நல்ல இணக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கமலா ஹாரிஸ் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்ல கேள்வி. அது எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. பட் நான் சொல்றேன் கேளுங்க. டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ், இது நீங்க 1945 50ல இருந்து கூட பார்க்கலாம். டெமோக்ராட்ஸுக்கு ஒரு மாதிரியான ஃபாரின் பாலிசி, அதுவும் இந்தியாவுக்கு வந்து இதுவும் எதிர்ப்பா ஒன்றும் பண்ணல. பட் டெமோக்ராட்ஸ்னா அவங்க ஒரு பேக்கேஜோட வருவாங்க. அது என்ன பேக்கேஜ்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ், ரிலிஜியஸ் ஃப்ரீடம், நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன், இதெல்லாம் அவங்க வந்து நிறைய நல்லா கண்காணிப்பாங்க அவங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் நீங்க அங்க பண்றது சரியில்லை அப்படின்னா அது ஒரு. அப்புறம் ரிலிஜியஸ் ஃப்ரீடம், உங்க ஊர்ல வந்து மக்களுக்கு வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது, அது மாதிரி பண்ணின. இங்க ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க எல்லாமே முக்காவாசி ஸ்ட்ராட்டஜி. அதுக்குன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ், ரிலிஜியஸ் ஃப்ரீடம்லாம் அவங்க அந்த கண்காணிப்பாம இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. பட் கொஞ்சம் லோவர் எம்பசிஸ் தான். இப்போ 2 லீடர்ஸும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஃபைனலா இப்போ உலகமே பார்க்குது. இந்த சிச்சுவேஷன்ல சைனா வந்து இதை பார்த்து கொஞ்சம் பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இது நாளைக்கு என்ன சொல்லுவான், நீ வந்து உனக்கு ஃபாரின் பாலிசியே கிடையாது, நீ வந்து அமெரிக்காவால் பிடிச்சின்னு தான் ஓடிட்டு இருக்க அப்படின்வான். அது எப்பவுமே சொல்றது தான். அது இப்போ ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்ல. யூஆர் ஆல் என்னது ரன்னிங் டாக்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இம்பீரியலிசம் அப்படின்வாங்க. அதை பத்தி நம்ம பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். மற்றவங்க என்ன சொல்றாங்க காதுல கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் மாத்தின்னு இருக்க முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்குறப்போ, இப்போ ஒரு இறக்குமதி வரி குறைக்கிறதோ அல்லது ஒரு விண்வெளி பாதுகாப்புல அடுத்த இடத்துக்கு போறது, இல்ல பாதுகாப்பு துறையில நமக்கு தேவையான தளவாடங்கள் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு மேல் மட்டத்தில் மட்டுமே இருக்குது. ஒரு சாமானிய ஒரு இந்தியனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இதை பார்க்குற ஒரு இளைஞனுக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு பள்ளி மாணவனுக்கோ கேள்வி எழுக்கும்ல, அதுக்கான பதில் ஏதாவது இருக்கு? இல்ல, அதாவது இப்போ அமெரிக்கா இருக்கிறதுலே நம்பர் 1 எக்கானமி. அவங்களுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா வந்து 20-25 ட்ரில்லியன் டாலர். நம்மளது வந்து 4 or 5 ட்ரில்லியன் டாலர். ஸோ நம்ம இது நடுவில் நம்ம வந்து அவங்களோட வந்து நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருந்தாக்கா எல்லாத்துக்கும் எல்லாருமே இதுல வந்து வாய்ப்பு பெற நல்ல இது வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ வந்து டாப் ஃபிளைட் குட்ஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீசனபிள் பிரைசஸ்ல. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து அந்த ஊருக்கு போய் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாகலாம். ஸோ இது மாதிரி நிறைய இப்போ இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் நிறைய இல்லை வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா இந்தியா அமெரிக்கா 2 டெமோக்ரஸிஸ். இந்தியா ஓல்டஸ்ட் இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அவங்க ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி. இவங்க 2 பேரும் ஒன்னா வந்தாக்கா உலகத்துக்கே நல்லது தான். சார், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீசால நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கிரீன் கார்டு, அவங்களோட இமிகிரேஷன், இல்லை ஒரு சிட்டிசன்ஷிப், இது நிறைய பேரை வந்து திருப்பி அனுப்புறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அது இருக்கு. பட் இப்போ நீங்க வந்து இமிகிரேஷன் எடுத்தீங்கன்னா 2ஆ பார்க்கணும். அது ஒன்று லீகல், நீங்க சொன்ன மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, H1B, ஸ்டூடெண்ட் விசா, இதெல்லாம் லீகல். இல்லீகல்ல நம்ம ஊர்ல இருந்து 8 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. 8 லட்சம். சில பேர் 7,25,000 சொல்லும். சரி, 7,25,000 வச்சுக்கோங்க. நீங்க இவங்கெல்லாம் ஒரு 20-30 வருஷங்களா போய் அங்கேயே இருக்காங்க. அதாவது அவங்க விசா எக்ஸ்பயர் ஆயிட்டு அமெரிக்காலே இருந்திருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல நிறைய பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு, இமிகிரேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இது வாங்கியிருப்பாங்க, ஏதாவது பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, ஸ்டே வாங்கியிருப்பாங்க. பட் இதுல 18,000 பேர் வந்து
ஃபைனல் டிபோர்டேஷன் ஆர்டர், அதாவது கடைசியா அவங்களுக்கு டிபோர்ட், நீங்க போயே தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு இவங்களுக்கு. அந்த 18,000த்துல போன வாரமும் என்னமோ ஒரு 104 பேர் வந்தாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு 200 பேர் என்னமோ வரப்போறான்னு சொல்றாங்க. இதுதான் ஆரம்பம். பட் கண்டிப்பா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 18,000 மட்டும் இல்ல, இந்த 7 லட்சம் சில்லற அவங்களையும் கண்டிப்பாக அங்கேருந்து அனுப்பணும் தான் அவர் உறுதியா சொல்லியிருக்காரு அவங்க மக்களுக்கு. அதை நம்பி தான் அவருக்கு நிறைய பேர் ஓட்டம் அளிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அதை செய்வாரு. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற காரியம் இல்லை. இது 4 வருஷம் ஆகும், 14 வருஷமும் ஆகும். ஆனா இதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. அதாவது இந்தியா அமெரிக்கா இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு குறித்து சுருக்கமா தேவையான எல்லா விவரங்களையும் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.